பெருநாள் தொழுகைக்கு பெண்கள்லாம் வரணும்னு நம்ம வழங்கி வச்சுருக்கணும். ஹதீஸ் அடிப்படையில் பெருநாள் தொழுகை அன்னைக்கு வந்து பள்ளியில் நடத்தப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஸ்ஜித் நபவி வந்து மற்ற பள்ளியை விட 1000 மடங்கு சிறந்தது. அப்படி இருந்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை பள்ளியில் தொழலை. பள்ளி எவ்வளோ சிறந்த பள்ளி, சாதாரண பள்ளி இல்லது, 1000 மடங்கு அதிக நன்மை தரக்கூடிய ஒரு ரக்காத் தங்க தொழுதால் வேறு பள்ளியில் 1000 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொன்னார்களே. அந்த மஸ்ஜித் நபவி இருந்தும் கூட அங்கே பெருநாள் தொழாமல் திறந்த வெளியில் தொழுதார்கள். நம்ம அதை ஜமாத்தில் கடைப்பிடித்துட்டு வர்றோம். இந்த திறந்த வெளியில் தொழுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால், மாதவிடாய் பெண்கள்லாம் கூட பெருநாள் சந்தோஷத்துக்கு இருக்கணும். பள்ளிவாசல்லாம் அவங்க வர முடியாமல் போயிடும். திடல்னு சொன்னால் தொழுகும்போது கோரமாக இருந்துக்கிடுவாங்க. எல்லாரையும் போல் சந்தோஷமாக ஒருத்தர் சலாம் சொல்லி ஒருத்தர் இப்போ சந்தித்து கொள்வது, பரிமாறிக்கொள்வது, அவங்களுடைய பெண்களுக்கு இயற்கையாக உள்ள தங்களுடைய ஆடையை மற்றவங்கள்ட்ட காட்ட விரும்புவாங்க பெண்கள்கிட்ட. இதெல்லாம் இருக்கட்டும் என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திடலுக்கு கொண்டு வந்து அன்றைய பரக்கத்தை முஸ்லீம்கள் அடைந்து கொள்ளணும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக்கிட்டாங்க. அது என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, கால் அபு ஹனீஃபா ஃபி ஹுரூஜின் நிசாய் ஃபில் ஈதைனி கதுக்கான ஒரு ரஹசுபி, பெருநாள் தொழுகைக்காக பெண்கள் வந்து வெளியே சென்று திடலுக்கு போவது அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறா? அபு ஹனீஃபா சொன்னார் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அபு ஹனீஃபா சொன்னார். அம்மல் யௌம, ஆனால் இன்றைக்கு ஃபலா எம்பகை தகுருஜ, பெண்கள் வெளியே போகவே கூடாது. ஹனஃபி மதுஹபா, ஹனஃபி இமாம் என்ன சொன்னார்னு எழுதிப்புட்டு அது அந்த காலத்து சொன்னார். இந்த காலத்துக்கு என்ன கிடையாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி ஹனஃபி மதுஹபா. ஹனஃபி இமாம் வந்து பெண்களை திடலுக்கு அனுமதிங்கன்னு சொல்கிறாங்க. உன் பேருக்கு ஹனஃபி மதுஹப்னு பேர், அந்த இமாமுடைய பெயரையும் புகழையும் கூட குறைய சொல்லி தான் ஆள் பிடிக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அபு ஹனீஃபா இமாம் சொன்னார், அதை வந்து தடுக்கக்கூடாது, அவங்களுக்கு பர்மிஷன் உண்டு, அதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாராம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அம்மல் யௌம, இன்றைய காலத்தில் ஃபலா எம்பகை அன் தகுருஜ, பெண்கள் வெளியே செல்வது கூடாது. இல்லல் அஜூசத்தல் கபீரா, அஜூசான கிழவி, கிழவின்னா கூட ஒரு நடுத்தரத்தை கிழவின்னு நினச்சிடக்கூடாதுல்ல, பெரிய கிழவி சேர்த்துக்கிட்டாங்க கபீராவான். அல்ல அஜூசத்தில் கபீரா, ஒரு படுகிழவியை தவிர ஒரு 75 85 அந்த மாதிரி பொம்பளையில் மட்டும் பெருநாள் தொழுகைக்கு அனுப்புங்க, மற்ற ஆள் அனுப்பக்கூடாது இந்த காலத்துலையும். அப்போ இந்த காலத்தில் நீ சட்டம் எழுதுவதில் இருந்த இது வகை இல்லைன்னு வழங்குதா இல்லையா? இந்த காலத்துக்கு யாருக்கு வகை வந்துச்சு? இந்த காலத்தில் இதான் சட்டம் எழுதுற. இப்போ குரான்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. ஹதீஸில் வந்து அனுமதிங்கன்னு சொல்லி இருக்கிறது. கண்டிப்பாக என்ன செய்யணும், வரணும் என்று உத்தரவு போடப்பட்டது, ஆதாரம் இருக்கிறது. நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த இமாமை என்ன செய்கிறாரு, மதிக்கக்கூடிய அந்த இமாமும் சொல்லி இருக்கிறாரு. இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு அது அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த காலத்தில் பர்மிஷன் கிடையாதுங்க, தடுத்து விட்டாங்கல்ல. இப்போ ஹனஃபி மதுஹபாக எது இருக்கிறது? இந்த காலத்தில் உள்ள கிறுக்கு பயில்வ செஞ்ச முடிவு தான் ஹனஃபி மதுஹப். அபு ஹனீஃபா எடுத்து ஹனஃபி மதுஹப் அல்ல. அபு ஹனீஃபாவுடைய ஹனஃபி மதுஹப் பிரகாரம் பெண்களை திடலுக்கு வரணும், அனுமதிக்க வேண்டும், இது அபு ஹனீஃபா சொன்னார். அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊர் மக்களுடைய கருத்துக்களை பார்க்குறாங்க. எல்லாரும் வேணாங்கிறாங்களா, விட்டுரு, எல்லாரும் வேணாங்கிறான்ல, அதான் மார்க்க சட்டம். அப்போ எல்லாரும் வேணாட்டி அது மார்க்க சட்டம்னு இருக்குமே. ஆனால் அப்போ எதுக்கு நம்ம இஸ்லாத்தில் இருக்கணும்? எல்லாரும் கூடி கூடி முடிவெடுத்து போயிட்டு இருக்க வேண்டியதானே. அங்கேருந்து ஒரு வழிகாட்டுதல் எதுக்கு எதிர்பார்க்கணும்? அல்லாஹ்கிட்ட வரணும், ரசூல்கிட்ட இருந்து வரணும்னு எதுக்கு எதிர்பார்க்கணும்? அப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்வதற்கு தானே இந்த மார்க்கத்தை ரசூல்லாவை அதில் அனுப்புனா. அப்போ எல்லா பேசுக்கையும் உடைச்சி தகர்க்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, பெருநாள் தொழுகையில் இப்படி விளையாடி இருக்கிறாங்க.